தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய எண்ணில் வாழும். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேலையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய எண்ணி வாழுமே. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அழைப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த அழைப்பிலே இறுதி வரை கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கமாக வாழ, இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு குடிமக்களாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் முற்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய திருவழிபாடானது குறிப்பாக முதல் அழைப்பிலே சீடர்கள் பழைய இயல்புக்கு செல்லுகிறார்கள். புதிய இயல்பை அணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அச்சம், பயம், தோல்வி, விரக்தி அடைந்து அந்த புதிய இயல்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பிறகு இரண்டாம் அழைப்பிலே ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகிறார்கள். அதே வேளையிலே ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கவும் முன்வருகிறார்கள். நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை, அந்த உயிர்த்த ஆண்டவரை பெற்ற இறை அனுபவத்தை அன்று நிறைவாக கொடுக்கின்றார்கள். அதைத்தான் இந்த திருவழிபாடு இந்த நாளிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாமும் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம் கடவுள் மீது அதீத நம்பிக்கை, அதே வேளையிலே பழைய இயல்பை களைந்து புதிய வாழ்வை, மாற்றத்தை கொணர்ந்து வாழ இந்த நாளில் நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை, மனப்பக்குவத்தை இந்த பலியின் வழியாக நாம் கேட்டு செபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியில் இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள
எல்லாம் அல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை எப்பொழுதும் என்றும் தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலேயன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே
கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் கண்டார்கள்.
அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெறுமை, குற்ற உணர்ச்சி, ஒன்றுமில்லாமை, பயம், அச்சம் இவைகளையெல்லாம் சேர்ந்து சீடர்களை ஆட்டி படைக்கின்றன. இப்படி வெறுமையை உணர்ந்தவர்கள் மீண்டும் எப்படி எழுந்து வந்தார்கள்? ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு பேராசிரியர் இவ்வாறு சொல்லுவார், ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். ஒரு மருமகன் அவர் எதேச்சையாக டவுனுக்கு போகிறாரு. போகிற வழியில் தன்னுடைய மாமியார் வீடு இருக்குது. கால நேரம், சரி மாமியார் வீட்டில் போய் தலையை காமிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போகிற பொழுது மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. உள்ளே போனோடனே மாமியார் மருமகனை வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க மருமகனை அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறாப்புல. சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அந்த மாமியார் கேட்குது. உடனே சரின்னு சொல்கிறாரு. சரி நம்ம போய் நம்ம டவுனில் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், இங்கே சாப்பிட்றலான்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிறார். உடனே மாமியார், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தான் உப்புமா வச்சுருக்காங்க. சரி இந்த உப்புமா கொடுப்போம், கொஞ்சம் தானே இருக்குது, சரி பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்போன்னு சொல்லி ஒரு தட்டில் போட்டு கொண்டாந்து மாமனாரிடம் அந்த மாமியார் மருமகனிடம் கொடுக்குறார். அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாப்பிட்றாரு. கொஞ்சம் தானே இருந்துச்சு, திரும்ப போய் எப்படி மாமியார்கிட்ட கொஞ்சம் உப்புமா கொடுங்கன்னு கேட்குறது இவருக்கு ஒரு ரொம்ப வெக்கமாக போச்சு. இருந்தாலும் பசி தாங்க முடியலை, கேட்குறார் திரும்பவும். அத்தை, இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க? ஏன்னா எம்டி தட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்டி தட்டியாக இருக்குது. இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தட்டை காமிக்கிறாரு. தட்டை பார்த்தாவது சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, திரும்ப கொண்டு வருவாங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்சாங்க, திரும்ப மாமியார் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இந்த தட்டை எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி இப்படி தட்டை தூக்கி காமிக்கிறாரு. அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமியார் வந்து உப்புமா இல்லைன்னு சொல்ல முடியலை. உடனே போய் சட்டி எடுத்துகிட்டு வராங்க. மாமியார் சட்டி எடுத்துகிட்டு வந்து, இந்த சட்டி வாங்கும் பொழுது தான் மாப்பிள்ள இந்த தட்டும் சேர்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் நாசுக்காக மருமகனுக்கு பதில் சொன்னார். மருமகன் வந்து மாமியார்கிட்ட கேட்க வைக்கப்பட்டு இப்படி சொன்னார். ஆனால் மாமியார் நாசுக்காக தட்டு வாங்க, அதாவது இந்த சட்டி வாங்கும் பொழுது தான் தட்டு வாங்கினேன்னு சொல்லி இவ்வாறு பதில் சொல்லுவார். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, சட்டிலையும் இல்லை தட்டிலையும் இல்லை, ரெண்டுலேயுமே வெறுமை. இந்த அனுபவம் தான் இன்று சீடர்களுக்கு. இதை அப்படியே நம்ம இன்றைய நற்செய்தியில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும். வெறுமையை உணர்ந்தார்கள். நான் போட்டிருக்கேன் 2ஆம் அழைப்பு. முதல் அழைப்பு என்று பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 4 முதல், அதாவது 1 முதல் 11 வசனத்தை படித்தோம்னா முதல் சீடர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அப்போ வந்து சீடர்கள்லாம் போயிட்டு கடலில் மீன் பிடிக்க வரும்பொழுது அங்கே மீன் ஒன்று அகப்படலை, வந்து வலையை பழுது பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பேதுரும் மற்ற சீடர்கள்லாம் வலையை பழுது பார்த்துட்ருக்க பொழுது இயேசு வருகிறார். அந்த கெனசரேத்து ஏரியில் இயேசு வருகிறார். அவர்களை பார்க்குறார். பார்த்துட்டு படகை எடுப்பான்னு சொல்லி பேதுரு படகு எடுக்க சொல்கிறார். எடுத்த உடனே சரி படகு எடுத்துகிட்டு 2 பேரும் கொஞ்சம் நகர்ந்து
போகிற பொழுது அவங்க வழைய ஆழத்தில் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராயப்பர் சொல்கிறாரு, நைட்டு பூ முழுவதும் உழைத்து பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிற பொழுது வழைய ஆழத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றது. ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன. இது முதல் நிகழ்வு. முதலாக சீடர்கள் அழைக்கின்ற பொழுது முதல் அழைப்பில் ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றது. அப்படி மீன்கள் கிடைத்த பிற்பாடு அப்போ தான் அவருடைய மகிமையை உணர்கிறார்கள். அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி மனிதரை பிடிப்பவராகுவாய் என்று சொல்லுகிறார். மனிதரை பிடிப்பவராகுவாய் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு பேதுரு மற்ற சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அதைத்தான் முதல் அழைப்பாக லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை இன்றைய நற்செய்தியில் 2ஆம் அழைப்பாக நாம் பார்க்கலாம். அப்போ 3 வருஷம் ஆண்டவரோடு பயணித்தவர்கள், உண்டு உறங்கியவர்கள், எல்லாத்தையும் கண்கூட பார்த்த அந்த சீடர்கள் ஏன் இப்படி அவநம்பிக்கையாக இருந்தார்கள்? குறிப்பாக பேதுருவை நாம் பார்த்தோம்னா, ஒருவேளை அவருக்கு அந்த குற்ற உணர்வு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஆண்டவரை மறுதளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். அதனால் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். இப்படி 3 வருடங்கள் அவர் கூட பயணித்து எல்லா புதுமைகளை பார்த்தவர்கள், ஓமைகளை பேசியதை பார்த்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க. இவ்வளோ புதுமைகளை செஞ்சு இப்படி பார்த்து அவநம்பிக்கையற்றவர்களாக இருந்து மீண்டும் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கிறார். கல்லறை வெற்றுக்கல்லறையாக இருக்கு, உயிர்த்து விட்டார். அதுக்கப்புறமா அவர்கள் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் குற்ற உணர்வோடு, பயத்தோடு, அச்சத்தோடு ஒளிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் மீண்டும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒவ்வொரு முறை காட்சி கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் 3ஆம் முறையாக அந்த திபேரிய கடலில் காட்சி கொடுக்கிறார். ஆக எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயேசு இறந்துட்டார், உயிர்த்துட்டார், எங்கே போனார் என்னன்னு தெரியலை. அந்த விரக்தியில் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்வுக்கு செல்கிறார்கள். அந்த பழைய வாழ்வு இங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை, பழைய வாழ்வுக்கு செல்ல இருக்கிறார். பழைய வாழ்வு என்பது மீன்பிடிக்க செல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கி என்ன சொன்னார்? உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை திரும்பவும் மீன் பிடிக்க போகிறார். மீன் பிடிக்க போகின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவர்களை தடுத்தார் கொள்ளுகிறார். ஏன்னா அப்போ மீன் பிடிக்க போகும்பொழுது அங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் எம்டிஆர், எந்த மீன் அகப்படலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த செய்தியில் நாம் படிக்க கேட்டோம், வலைகளை வலதுபுறமாக, உங்களுடைய வலைகளை வலதுபுறமாக, படகுக்கு வலதுபுறமாக போடுங்கள். அப்போ ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன. ஏராளமான மீன்கள் கிடைத்த ஒரு பாடு அங்கே நிறைய, நம்ம இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் நிறைய டயலாக்கை பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், ஆண்டவர் தாம் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கிட்ட பேச முடியல. நீங்கள் இயேசுவான்னு கேட்க முடியல. ஃபஸ்ட்டு தெரியலை, அதுக்கப்புறம் வலைகளை போடுங்கன்னு சொன்ன மீன் நிறைய அகப்படுது. அப்போ ஆண்டவர் தான் உணர்ந்துகிறார்கள். அதுக்கப்புறம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி தாய் உள்ளத்தோடு கூப்பிடுகிறார். தாய் உள்ளத்தோடு கூப்பிடுகிறார். உணவருந்த வாருங்கள், 21ஆவது வசனத்தில் நீங்கள் படிக்க கேட்டோம். உணவருந்த வாருங்கள் என்று தாய் உள்ளத்தோடு கூப்பிடுகிறார். அங்கே மீண்டும் ஒரு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அங்கே மீனும் அப்பமும் இருக்குது, அவர்களுக்கு கொடுக்கின்றார். துவக்கத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். ஒருவேளை இந்த வசனத்தை ராயப்பர் மற்ற சீடர்கள் எல்லாம் உணர்ந்தார்களோ என்னவோ, இந்த வசனத்தை உணர்ந்திருந்தால் மீண்டும் அவர் ஆண்டவர் இயேசுவை வருகிற பொழுது முழுமையாக நம்பியிருப்பார்கள், மனிதர்களை பிடிப்பவர்களாக அப்பவே மாறியிருப்பார். ஆனால் 2வது அழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றுகிறார். பழைய இயல்பிலிருந்து புதிய இயல்புக்கு வருகிறார்கள். புதிய இயல்பு என்பது அந்த திரு அவை. அந்த திரு அவையிலே அந்த ஆண்டவர் இயேசுடைய திரு உடல் திரு ரத்தத்தில் அவர்கள் சேர்ந்து அவர்களை உண்டு பயணிக்கின்றார்கள். அதுதான் 2வது அழைப்பில் தங்களுடைய வாழ்வு உறுதிப்படுகிறது. உறுதிப்படுவதோடு மட்டுமல்லாமல் எப்படி செயல்பட்டார்கள், 2ஆம் அழைப்பில் எந்த அளவுக்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எப்படி செயல்பட்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி சிறப்பாக சொல்லுகிறது. அதாவது பேதுரு மற்ற சீடர்கள் கால் ஊனமற்றவரை குணப்படுத்துகிறாங்க. குணப்படுத்தின உடனேயே இயேசுவின் பெயரால் குணப்படுத்துகிறார்கள். அவன் எழுந்து நடக்கிறான், நல்லா போகிறான். எல்லோருக்கும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் தலைமை குருக்கள் மற்ற காவலர்கள் எல்லாம் எரிச்சல் அடைகிறார்கள். அதை நம்ம தான் படிக்க கேட்டோம். எரிச்சல் அடைகிறார்கள், என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஓப்பனாக சொல்கிறார். இப்படி எரிச்சல் அடைந்து அவரை தூக்கி சிறையில் போடுறாங்க. பேதுரு மற்ற சீடர்களை சிறையில் போட்ட பிற்பாடு அதுக்கப்புறமும் கண்டதையும் கேட்டதையும்
என்னால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லி தூயால் ஆவியால் உந்தப்பட்டு அவர் பேசுகிறார். நாங்கள் இயேசுவின் பெயரால் இவனுக்கு கால் ஊனமுற்ற இவனை குணப்படுத்தினோம், எங்கள் சொந்த வல்லமையால் அல்ல, இயேசுவின் பெயரால் நாங்கள் குணப்படுத்தணும் என்று சொல்லி அவர் எப்பேற்பட்ட இரண்டாம் அழைப்பில் எப்படி நம்பிக்கையோடு மனிதரை பிடிப்பவராக செயல்படுகிறார். எல்லாமே இழந்துட்டோம், போச்சு, நம்பிக்கை இழந்து பழைய இயல்புக்கு பழைய வாழ்வுக்கு போன அந்த சீடர்கள் மீண்டும் நம்பிக்கையோடு புதிய வாழ்வுக்கு மனிதரை பிடிப்பவராக மீண்டும் மாற்றப்படுகிறார், ஆக்குகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய காலகட்டங்களில் குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல்கள், கடன் சுமை, இப்படி சந்தேக மனப்பான்மை, இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருக்கிற பொழுது மன விரக்தி ஆகிட்டு மாற்று திசைக்கு போகிறோம், வேறு நிலையில் நம்ம போகிறோம், நம்முடைய வாழ்வு பயணத்தையும் மாற்றிடுறோம். நிறைய நேரங்களில் பில்லி சூனி அதெல்லாம் போய் நம்ம தேடுறோம், வேற்று தெய்வத்தை தேடுறோம். இதல்ல, இன்றைக்கி நிறைய திருப்பயணிகள் வந்திருக்கின்றீர்கள். ஒரு புதிய இயல்பை நீங்கள் அணிந்து செல்ல வேண்டும். பழைய இயல்பு, போட்டி பொறாமை, காய்மரம், இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே இப்போ அந்த அன்னையின் பாதத்தில் வந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற நீங்கள் பழைய இயல்பு, பொறாமப்படுறது, கோவப்படுறது, அடுத்தவங்களை அவதூறாக பேசுவது, இதெல்லாம் பழைய இயல்பு. இந்த பழைய இயல்பை களைந்து விட்டு புதிய இயல்பை அன்னையின் அனுக்கிரகத்தை பெற்று செல்ல ஆண்டவர் இயேசுவை அணுகி வந்திருக்கிறீர்கள், அன்னை அணி வந்திருக்கிறீர்கள். கடவுளிடம் அந்த புதிய இயல்பை தாருங்கள் என்று கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் கவலைகளை எல்லாம், அவர் கண்ணீரை எல்லாம், துக்கத்தை எல்லாம் நிறைவாக மாற்றி மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, மனநிறைவை உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். அதனால தான் பேதுரு அற்புதமாக சொல்லுவார். அதாவது 1 பேதுருலே 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மிகவும் அழகாக சொல்லுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். கஷ்டமா, துன்பமா, சுமையா, கடன் சுமையா, பிரச்சனையா, குழப்பமா, எல்லாவற்றையும் அவரிடம், அதாவது கடவுளிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அப்போ நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பிரச்சனைக்கு நாம் அந்த பழைய இயல்பிலிருந்து மாற்றத்தை பெற்று வெளியில் வரணும். வெளியில் வரும்போது நம்ம பற்றி கடவுளுக்கு கவலைப்படுறார். அதான் அழகாக சொல்கிறார் பேதுரு. நம்மளை பற்றி அவர் கவலைப்படுறார், நாம் கவலைப்படுற. இறைவனிடம் சரணாகதி ஆகிற பொழுது, தன்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, முழுவதுமாக அவரிடம் சரணடைந்து நம்பிக்கையோடு, அவர் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை கண்ணோக்குவார். நமக்காக எல்லா அருள் வரங்களையும் அன்னை நிறைவாக பெற்றுத்தருவார். பிரியமானவர்கள், இப்படி நிறைய நேரங்களில் குழப்பங்களில், அதாவது குடும்பங்களில், பணித்தலங்களில் நிறைய நேரங்கள் குழப்பங்கள் வரலாம். இதுவா அதுவா என்று வரலாம், வெறுமையை உணரலாம், தனிமையை உணரலாம், இரண்ட வாழ்வு என்று நாம் உணரலாம். ஆனால் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று இந்த பழைய நிலையிலிருந்து புதிய இயல்புக்கு வாருங்கள். புதிய இயல்புக்கு வந்து ஆண்டவர் இயேசுவை அந்த இறை அனுபவத்தை அன்று சீடர்கள் பெற்று வாழ்ந்து சான்று பகர்ந்தது போல இன்று நாமும் அந்த புதிய இயல்பை பெற்றவர்களாக இந்த பலிபீடத்தில் அன்று அந்த சீடர்கள் மீண்டும் அப்பவும் உணவருந்த வாருங்கள் என்று அழைப்பை கொடுத்து அந்த புதிய இயல்பை கொடுத்தது போல இன்று நமக்கும் அந்த புதிய இயல்பை கொடுத்து இந்த திருப்பலியிலே இன்று அந்த ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார், அப்பத்து ரசத்தில் பிரசன்னமாக இருக்கிற அவரை உட்கொண்டுகிற நாமும் அந்த புதிய இயல்பை அணிந்து கொண்டு அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ தொடர்ந்து நமக்கு வேண்டிய தேவை ஆற்றலை இந்த பலியின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். இயேசுவே உம் பீடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால்
நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை ஒன்றாக புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புதிய இயல்பை அணிந்தவர்களாய் அந்த ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்த ஆண்டவருடைய இறை அனுபவத்தை நாமும் பெற்று இல்லம் செல்ல அழைப்பு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர். இப்படி திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் நீ இன்றி வேறேது சொந்தம், என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். மனிதரில் என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.